ஹலோ எவரிவன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிஎன்னோட ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அட்மிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த கேட்டகரியில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட இது பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிளாக இருக்கும். லைக் வந்து அவங்க வந்து இப்போதைக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் என்னென்ன கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஒன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு எல்லாமே ஒன்று செக் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ யாருன்னா அப்ளை பண்ணிங்கன்னா அதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் என்ன இல்லை, அவங்களுக்கு கேட்குற ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற வெப்சைட்டில், இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்னன்றதை நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறதுல இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று செக் பண்ணிக்கோங்க. அதுவும் 18ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இன்கேஸ் ஆஃப்டர் 18க்கு அப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, கவுன்சிலிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி கேட்டகரியில் யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள், ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கோட்டா, ஸோ அதில் யாரெல்லாம் வந்து இன்எலிஜிபிளோ அவங்களும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இஎம்எஸ் டேட்டா நாட் மேட்ச்டு ஆர் போனாஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நாட் அட்டாச்சாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே அந்த போர்ட்டலில் போயிட்டு கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்தந்த கோட்டாவில் அந்தந்த ரிசர்வேஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஜென்ரல் கோட்டாவில் யாரெல்லாம் எலிஜிபிள் லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சலேஷன் ஆஃப் கேண்டிடேட் ஃபேக் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த என்ஆர்ஐயோட ஃபேக் டாக்குமெண்ட், ஸோ ஃபேக் என்ஆர்ஐ சர்டிஃபிகேட், ஃபேக் நேட் சர்டிஃபிகேட், ஃபேக் கமெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட 3 இயர்ஸ்க்கு வந்து உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸோட அட்மிஷன் என்னென்ன டவுட்ஸோ எல்லாமே நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுங்கள் உங்கள் நம்பர் இதில் வந்திருக்கா அப்படின்னு. அப்படி உங்கள் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா உடனே போய் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 18th மார்னிங் 10 o'clock வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்.